தேசத்தின் மக்களுடைய எழுச்சி முக்கியம் என்பதை முன்னிலைப்படுத்தி இன்னைக்கு அந்த சேலத்தில் நடந்த மாநாடு பொதுக்கூட்டத்தில் மிகப்பெரிய எழுச்சி இருக்குது. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வரவுக்கு முழு காரணம் பிரதமருடைய தனித்துவமான செயல் தான் அதுக்கு காரணம். ரவுடிசம் பண்ணக்கூடிய ஆட்களை வைத்துக்கொண்டு விசிகாவை அது அதனுடைய தன்மை வேறு, பாட்டாளி திமுக புனிதராக்கப்பட்டுள்ளார்கள். அதனுடைய தன்மை வேறு, இதனுடைய தன்மை வேறு. இவர்கள் ஊன்னா ரயில மறிப்பான், மரத்தை வெட்டுவான், பஸ்ஸை எரிப்பான். இதுதான் இவர்களுடைய குலத்தொழில். இவருடைய குலத்தொழில் வன்மையை கண்டிக்கத்தக்கது. குலத்தொழில் என்பது அண்ணன் எப்பவுமே ஒவ்வொரு சர்ச்சைகளையும் கிளப்பிட்டு இருக்காரு. குலத்தொழில் அது இப்படி சொல்லக்கூட தப்பு. இங்க பாருங்க, நீங்க திமுக செஞ்ச குற்றத்தை நீங்க பேசுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா அதுக்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த புனிதர்களை பத்தி நான் சொல்லாம விசாரணை ஊழலுக்கு விசாரிக்கப்பட்டது. சர்க்கார கமிஷன் வயலுக்கு அடிக்கிற பூச்சி மரத்துல ஊழல் செஞ்ச கட்சி சார் இது. ஒரு நீண்ட கனவு வந்தது, அது மாதிரி கனவு காண்றாங்க. அவங்களுக்கு இப்ப என்ன எரிச்சல்னா, பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியில போயிடுச்சு. இதே பாட்டாளி பத்தி ஏடிஎம்ல போச்சுன்னா பரவாயில்லப்பா, பிஜேபிக்கு எங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு கொடுக்கவே இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய வெற்றி ரொம்ப எளிதாயிடுச்சு, டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். அதுதான் பிரதமர் சொல்றாரு, நீங்க உங்களை ஓட்டு போட்டு வேஸ்ட், நீங்க பாஜக கூட்டணி வாக்களித்தால் இன்னும் பல திட்டங்களை அதுங்க கொண்டு வருவோம்னு சொல்றாரு. காந்திய சுட்டு கொன்ன பாவிகள் ஐயா, காந்திய சுட்டு கொன்ன பாவிகள். அந்த பாவிக்கு இன்னைக்கு செலவு வச்சிருக்காங்க இந்த பாவிகள். இதே சொல்லி சொல்லி எத்தனை நாள் ஓட்டுறீங்க? என்னத்த ஓட்டுறீங்க? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா அவர்களும், மேலும் மூத்த பத்திரிகையாளர் திரு வி.எஸ். ராமன் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல திரு வி.எஸ். ராமன் ஐயா அவர்களுக்கு பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருந்த பாமக பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைய தினம் எதிர்பாராத விதமா அஇஅதிமுக கூட்டணி போறதா நேற்று வரைக்கும் பேச்சு இருந்துச்சு. நேற்று இரவு முடிவாயிருக்கு. பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இன்றைய காலையில தைலாபுரத்திலே சந்திச்சு கூட்டணி உறுதியாயிருக்கு. இந்த அலையன்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் கடந்த ஒரு மாசமாக அதிமுக போகலாமா, திமுக பிஜேபியில போகலாமான்னு நிலைப்பாடுலாம் இருந்தாங்க. கடைசி நேரத்திலையும் கூட கடந்த ஒரு வாரமா தொடர்ந்து டெல்லியில முகாமிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நிலைப்பாடுல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிஜேபியுடைய இது இல்லாமல் டெல்லியுடைய பிஜேபி தலைவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நேரடிகள் இதுல பேசி எடுத்து ஓரளவுக்கு கடைசியிலும் கூட 2 நாளுக்கு முன்னாடி ஏடிஎம்கில் போகிற மாதிரி ஒரு நிலைப்பில் இருந்தது. பட் என்ன ஒரு விஷயம்னா, பாரத பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டுல அதிமுக நம்மளை ஏமாற்றிட்டு போனதுனால கண்டிப்பா அதிமுக நிகரான ஒரு அரசியல் கட்சி நமக்கு தமிழ்நாட்டுல தேவை என்பதற்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அபிஷியல் அவங்கள கூப்பிட்டு பிரதமருடைய ஒரு தனித்துவமான ஒரு திறமை ஒரு இதனாலதான் அவங்கள பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி வச்சிருக்கனால இப்ப என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவுல என்னன்னா, நேற்று இல்லை நாளே இல்லை எப்பவும் நான் ராஜா என்ற நிலைப்பாடு, ராஜா தி ராஜாக ஒரு நிலைப்பாடு பிரதமருடைய எண்ணம் இப்போ நிறைவேறி உள்ளது. ஸோ இதனால இன்னைக்கு சேலத்துல நடந்த மாநாட்டுல கூட அந்த பொதுக்கூட்டத்துல பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியுடைய எல்லா தலைவர்களும் ஜே.கே. வாசன் அவர்கள், சரத்குமார் அவர்கள், ஐ.ஜே.கே. பாரிவேந்தர், ஏ.சி. சண்முகம், நிறைய தலைவர்கள் எல்லாம் மிகப்பெரிய எழுச்சி உரையாட்டு அந்த மேடையே ஒரு விழாக்கோலமாக இருந்து பிரதமருக்கு ஒரு மிகப்பெரிய கரகோஷம் கொடுத்து பிரதமரே தமிழ்நாட்டை தேசிய அளவுல நான் மிகப்பெரிய முன்னேற்றத்தை எடுத்து சொல்றதுக்கு நீங்கள் எங்களை நம்பி நீங்க வந்திருக்கீங்க. ஸோ நாம எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டுடைய அந்த ஊழல் நிலைப்பாட தேசத்தின் வளர்ச்சி முக்கியம், தேச நலன் முக்கியம், தேசத்தின் மக்களுடைய எழுச்சி முக்கியம் என்பதை முன்னிலைப்படுத்தி இன்னைக்கு அந்த சேலத்தில் நடந்த மாநாடு பொதுக்கூட்டத்தில் மிகப்பெரிய எழுச்சி இருக்குது. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வரவுக்கு முழு காரணம் பிரதமருடைய தனித்துவமான செயல் தான் அதுக்கு காரணம். கொள்கை இல்லா கூட்டணி, இதுல எந்த கொள்கையே இல்லை, இவங்களுக்கு பொருந்தா கூட்டணி நீட்டுறாங்க. மேலும் இன்னைக்கு செல்வ பெருந்தகை ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இந்த மூழ்கிற கப்பல்ல பாட்டாளி மக்கள் கட்சி ஏறி இருக்கு அப்படின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு. அது ஓகே தான். அதாவது செல்வ பெருந்தகை சொல்றாருன்னா 2 காது இல்லை அவருக்கு.
அவர் வந்து ஒரு காதுல இருந்த 10 குறை சொன்ன மாதிரி இருக்குது. அவரு கடந்து வந்த பாதையில எடப்பாடி பழனிசாமி எப்படி சசிகலா அம்மாவுடைய காலில் வந்து அப்படியே தழும்பி தத்தி ஓடி வந்து எப்படி அப்படியே தழும்பி போனாரோ, அதே போல செல்வ பெருந்தகை ஆரம்பத்தில் எந்த கட்சியில இருந்தாரு, அதுக்கப்புறம் எந்த கட்சியில வந்தாரு, அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை ஆச்சு, அதுக்கப்புறம் இதே செல்வ பெருந்தகை விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியை வந்து தாக்குனவராக வந்து இன்னைக்கு அதே காங்கிரஸ் கட்சியில வந்து மாநில தலைவராக இருக்கிறாங்க. ஸோ இதே காங்கிரஸ் கட்சியில பாத்தீங்கன்னா அங்க அவருக்கு அகைன்ஸ்டாக அவர் போட்டதை பிடிக்காம அங்க எத்தனையோ சீனியர் தலைவர்லாம் மனசுக்குள்ள வெம்பி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் நம்ம இதெல்லாம் வெளிப்படையா காட்ட வேண்டாம் என்பது ஒரு தினம். இது குறித்து ஏற்கனவே விஜயதாரணி அவர்கள் பிஜேபியில சென்ற பிறகு நிறைய தொலைக்காட்சியில பேட்டியே கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பற்றியும் காங்கிரஸ் சொல்றதெல்லாம் நம்ம வந்து ஒரு தகவலா எடுத்துக்க முடியல அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது ஒரு விஷயம் இல்லைங்க, எல்லாமே அரசியலை பொறுத்தவரையும் இன்றைய நண்பன் நாளைய பகவன். அரசியல் நிரந்தர நண்பனும் அல்ல, நிரந்தர பகவனும் அல்ல. ஏற்கனவே கலைஞர் முதலமைச்சர் ஆகின்ற போது சட்டமன்ற தேர்தலிலும் ஒரு பார்லிமெண்ட் தேர்தலும் பிஜேபியுடன் அதிமுக கூட்டணி வச்சதுதான். சோ அவங்க வந்து இது கொள்கை ரீதியான கூட்டணியான்ற ஒரு கேள்வி வருது சார். ஏன்னா இப்போ அதிமுக கூட்டணி பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2018 இருந்து ஆர்கே நகர் பை எலெக்ஷன்ல இருந்து இந்த கூட்டணி வந்து தொடர்ந்து இருக்கு. ஆனா நம்ம கூட்டணி ஒண்ணு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்ம பாரத பிரதமர் ஒவ்வொரு மேடையிலும் என்ன சொல்றாரு, குடும்ப ஆட்சி கூடாது, இந்தியா கூட்டணியை வந்து வெஸ்ட் பெங்கால்ல குடும்ப ஆட்சி நடக்குது, இங்க தமிழ்நாட்டுல திமுக குடும்ப ஆட்சி நடக்குது, அதே போல மகாராஷ்டிரால அங்கேயும் குடும்ப ஆட்சி நடக்குது. குடும்ப ஆட்சி ஒழிக்கிறது தான் பாரதிய ஜனதாவுடைய இலக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதே குடும்ப கட்சியான பாமகவை நம்ம உள்ள எடுத்துக்கிறோம். இது என்ன உங்களுக்கு குடும்ப ஆட்சி என்பது ஆட்சி அதிகாரத்துல தான் முக்கியம். இப்ப பட்டாளி கட்சி தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சிருக்கா, மத்திய அமைச்சரவையில் இருந்திருக்காங்க, கூட்டணி இருந்திருக்காங்க சார், கூட்டணியில இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மாநில அளவில் அவங்க ஆட்சி அமைக்கல. 67 இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல திமுக அதிமுக தான் மாறி மாறி ஆட்சி அமைக்குது. இப்ப அப்படி இருக்கும்போது பாட்டாளி கட்சியை பொறுத்தவரையும் ஹிந்துத்துவ துவம்சம் பண்றது கிடையாது. ஹிந்துத்துவ சிந்தனை கூடிய கட்சி தான், ஹிந்துத்துக்கு எதிரான கட்சி அல்ல. சிந்தனையுடைய கட்சி. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் மருத்துவர் ஐயா வந்து தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு வர்றாரு. அது காரணம் செய்யறோமா இல்ல, அது காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து அது மாநில அரசு தான் தீர்மானிக்கணும். ஜாதி வாரி சென்சஸ்க்கெல்லாம் மாநில அரசு தீர்மானிக்கும். அதே நேரத்துல வந்து பாட்டாளி கட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் போன்ற ஒரு 6-7 மாவட்டத்தில் அவங்க சமுதாயத்துக்கு கணிசமா இருக்கிறாங்க. ஸோ இதை நீங்களே எடுத்து கொடுத்தீங்கன்னா எங்களுடைய சமுதாயத்துக்கு என்ன நிலைப்பாடு என்பது இப்படி இந்தியாவில் வந்து எல்லா சமுதாயம் பெரிய சமுதாயங்கள், அது மாதிரி தமிழ்நாட்டில் பெரிய சமுதாயங்கள் சர்வே எடுத்து கணக்கு சென்சஸ் எடுத்து கணக்கு பார்த்தாங்கன்னா யாரு அதிகமா பாதிக்கிறான், சிறிய சமுதாயம் தான் பாதிக்கும். காரணம் என்ன, அந்த மக்கள் தொகை கணக்கெடுத்து வரும்போது என்னன்னா ஒரு பிரச்சனை ஆகும். இந்த சென்சஸ் ஜாதி ரீதியாக கணக்கெடுக்கும் போது சிறிய சமுதாயங்களுக்கு எதிர்காலத்துக்கு பிரச்சனை இருக்குது. இப்ப அப்படி இருக்கும்போது என்ன பண்றப்ப உதாரணத்துக்கு தேசிய அளவுல யாதவ சமுதாயம் இருக்குது, இப்ப அதே நேரத்தில் தேசிய அளவில் தலித் சமுதாயம் இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் எங்க சமுதாயம் தான் மெஜாரிட்டி, எங்களுக்கு எவ்வளவு சீட்டை கொடுங்கன்னு சொல்லும் போது, ஆனா அரசியல் கட்சியில் அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் இந்தியா அளவில் ஜாதி பின்புலத்தை வைத்துதான் சீட்டு கொடுக்குறாங்க. சட்டமன்ற தேர்தலுக்கும் சரி, எம்பி தேர்தலுக்கும் சரி. இன்னும் சுருக்கம் ஜாதி பின்புலத்தை தான் அவங்களுக்கு ஜெயிச்சாலும் அமைச்சர் பதவியே அந்த வச்சுதான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து இதெல்லாம் வந்து ஜாதி வந்து மேடல சொல்லலாம் தவிர்த்து அதே சொல்லக்கூடிய தலைவர்கள் ஜாதியை பின்புலமாக வைத்துதான் தேர்தலில் சீட்டு கொடுக்குறாங்க. ஆகவே பாட்டாளி கட்சியை பொறுத்தவரையும் ஹிந்துத்துவ தன்மைக்கு எதிரான நபர்கள் அல்ல. ஆகவே தான் பிரதமர் வந்து தனித்துவமாக பாட்டாளி கட்சியை பாஜக கூட்டத்தில் இணைக்க வேண்டும் என்பதில் பெருமை அடைகிறாரு. அதை இணைச்சிட்டாங்க. கண்டிப்பாக வெற்றி வகை சூடும் என்பதில் இன்னைக்கு சேலத்தில் நடந்த மிகப்பெரிய அந்த பொதுக்கூட்டத்துல மக்கள் வந்து சொல்லலாம் ஒரு இன்பமான ஒரு மேன்மை வரும், எழுச்சி வரும் என்பதில் மக்கள் தீர்மானித்து உள்ளார்கள். ஓகே, திரு காமாட்சி பாத்தீங்களா ஐயா என்ன சொல்றாங்கட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி எங்க கூட்டணிக்கு வந்துட்டாங்க, நாங்க வலுப்பெற்றுட்டோம், இனி திமுகவுக்கு எங்களுக்கு தான் நேரடி போட்டி, நாங்க கணிசமான தொகுதிகளை வெற்றி பெறுவோம், ஒரு ஸ்ட்ராங் ஃபைட் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியும் சரி, அவர்களுடைய சில கொள்கைகளும் சரி, அதாவது ஒரு பொண்ணு போகக்கூடாத இடத்துக்கு ஒருத்தனோட போயிட்டு வந்துட்டான்னா கொஞ்சோண்டு ஜலத்தை எடுத்துட்டு வாடி மாமி அப்படின்னு சொல்லி ஜலத்தை தலையில தெளிச்சு போடி உள்ளேன்னு ஏத்துப்பான். சரியா? அப்படிப்பட்ட ஆட்கள். ஆகையினால அவன் மேல என்ன குற்றம் இருந்தாலும், என்ன சிபிஐ வழக்கு இருந்தாலும் எல்லாமே வந்து இங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். எப்படி ஐயா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி மேல இருக்கிற வழக்கினுடையது தன்மை வேற, திரு அன்புமணி மேல இருக்கக்கூடிய வழக்கு தனி. இவரு கேபினட், இவரு கேப்டன், இவர் வந்து ஹெல்த் மினிஸ்டரா
இருக்கும்போது செஞ்ச பயங்கரமான ஊழல்கள் எல்லாம் வந்து அந்த வழக்குகளை கிட்டத்தட்ட 2000 பக்கங்களுக்கு அந்த ஊழலை வருஷப்படுத்தி பண்ணியிருக்காங்க. அது கைது செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தபோது அதுல சில இது தப்பிச்சிட்டாரு, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு ஊழல் பேர் வழி இன்னும் சிபிஐ வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில அவரை வந்து தண்ணி தெளிச்சு இவரை மாதிரி ஒரு கட்சி இல்லை, இவரு தான் புனிதர் அப்படின்னு சொல்லி அந்த கட்சி ஏத்துக்கிடுச்சு. பரவாயில்ல, இது அரசியல், ஏத்துக்கிறட்டும். ஆனா நம்ம டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு ஜாதிய பின்பலம் கொண்ட ஒரு கட்சி தான். அதை வந்து பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது வந்து பகட்டுக்காக பேர் வச்சிருக்காங்களே தவிர உண்மையிலேயே அது பாட்டாளிகளுக்கான கட்சியானா 100க்கு 100 இல்லை. அது வந்து கட்ட பஞ்சாயத்து சொல்ற கேளியா, கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியதும் ரவுடிசம் பண்ணக்கூடியும் ஆட்களை வைத்து கொண்டு விசிகா வந்து அதனுடைய தன்மை வேறு, பாட்டாளி புனிதராக்கப்பட்டுள்ளார்கள். அதனுடைய தன்மை வேறு, இதனுடைய தன்மை வேறு. இவர்கள் வந்து ஊன்னா ரயில மறிப்பான், மரத்தை வெட்டுவான், பஸ்ஸை எரிப்பான். இதுதான் இவர்களுடைய குலத்தொழில். இவருடைய குலத்தொழில் வன்மையை கண்டிக்கத்தக்கது. குலத்தொழில் என்பது வந்து அண்ணன் எப்பவுமே ஒவ்வொரு சர்ச்சைகளையும் கிளப்பிட்டு இருக்காரு. குலத்தொழில் அது இப்படி சொல்லக்கூட தப்பு. எப்படி சொல்ல குலத்தொழில் என்பது அதெல்லாம் இல்ல, உண்மைதான். எத்தனை பஸ்ஸுக்கு நெருப்பு வைக்கப்பட்டது, எத்தனை மரங்கள் இல்லாத ஒண்ண நான் ஒன்னும் சொல்லிடல. அப்படிப்பட்ட புனிதர்களை வந்து இன்றைக்கு பக்கத்துல தூக்கி வச்சிருக்கேன். ஏன்னா இவர் ஒரு புனிதரா இல்ல. இவர் ஏற்கனவே போத்தரா ரயில் எரிப்பு விஷயங்கள்லாம் கண்கூட பார்த்தோம். பானுடைய ரேப் கேஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். அவங்கள விடுதலை பண்ணதையும் பார்த்தோம். திரும்ப அவர்களை நீதிமன்றம் மறுபடியும் அவர்களை எல்லாம் சிறையில் அடைக்கணும். இந்த மாதிரி நீங்க பேச விட்டீங்களா என்ன சார்? இப்படிப்பட்ட என்ன பொய்ன்னு சொல்லுங்க சார். நான் சொன்னது பொய்ன்னு நீங்க வேணா நிரூபிங்க. இங்க பாருங்க, நீங்க திமுக செஞ்ச குற்றத்தை நீங்க பேசுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா அதுக்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த புனிதர்களை பத்தி நான் சொல்லாம விசாரணை ஊழலுக்கு சர்க்கார கமிஷன் வயலுக்கு அடிக்கிற பூச்சி மருந்துல ஊழல் செஞ்ச கட்சி சார் இது. இங்க பாருங்க ஒரு விஷயம், வயலுக்கு அடிச்ச, அதாவது கூ ஆத்தா தூர்வாரு முதல்ல விட்டுன்னு முதலே கொள்ளடிச்ச ஒரு கட்சியை வந்து நீதிமன்றம் குற்றவாளி நீங்க வந்து உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் கோமான். நான் பேசுறத மடைமாற்றம் பண்றீங்க, பேசுறத பண்றீங்க. சும்மா இருங்க. இப்போ என்ன சொல்றாரு ஐயா குற்றச்சாட்டு அப்படின்னா, அவர் மேல சிபிஐ வழக்கு இருக்கு, அதுக்கு அடைக்கலம் தேடிதான் போய் பாஜக சேர்ந்துட்டாரு. எப்படி வந்து அஜித் பவார் எப்படி உங்க கட்சியில உங்க கூட்டணி வச்சாரோ அது போலதான் அன்புமணி ராமதாசும் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு. 1967 இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தான் ஆட்சி அமைக்குது. எந்த அமைச்சர்கள் மீதாவது ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரு அமைச்சர் நீங்க சொல்லுங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இல்லாத ஒரு அமைச்சர் சொல்லுங்க. என்னன்னா திறமைகளால் வழக்கு சாதுரியத்தால் தப்பிச்சு ஓடுறதுக்கு மிகப்பெரிய கில்லாடிகள். இவர்களுக்கு வந்து தப்பிக்கிறதுக்கும் சுருட்டுறதுக்கும் வந்து இவங்களுக்கு வந்து இந்தியாவிலே இவங்க தான் டியூஷன் சென்டர் வச்சு நடத்தணும். இவங்களுக்கு அதாவது மற்ற மாநில முதலமைச்சர்கள் நம்ம ஆட்சி இருந்திருக்கு, நம்ம எதுவுமே வழக்கு போடலையே. ஒரு விஷயம் சார், வழக்கு போடுறது வந்து இது மாநில அரசுடைய நிலைப்பாடு தான் இருக்கணும். வந்து சொத்து குவிப்பு வழக்குகள் சில விஷயங்கள் இருக்குது. இப்ப செந்தில் பாலாஜி வந்து திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அன்னைக்கு நடத்த போராட்டம் அவங்க போட்ட வழக்கு தான் செந்தில் பாலாஜி உள்ள போய் இருக்கிறாரு. சரி, செந்தில் பாலாஜியை காப்பாத்துறதுக்காக அவருக்கு தம்பி அசோக தலைமுறை பதுக்கி வச்சிருக்காங்க. என்ன நல்ல ஒரு போதைப் பொருள் தடுப்பு கடத்த அண்ணாமலை தொடர்ச்சியா ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காரு, டிஎம்கே ஃபைல்ஸ். ஆனா விட்டு என்ன பிரயோஜனம்? அதிகாரம் உங்க கையில இருக்குது, வழக்கு போடலையே. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். ஒரு வழக்கை தொடர வேண்டுமானால் அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது, ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்க. நீங்க பொறுத்திருந்து பாருங்க. சட்டம் பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச பிறகு பாருங்க, போக போக தெரியும். அதே போல நிலைப்பாடு வரும் சார். வந்து நீங்க அது இல்லாம அண்ணன் சொல்லு வந்து என்ன எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுவார், என்னன்னா நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு வந்தது. அது மாதிரி கனவு காண்றாங்க. அவங்களுக்கு இப்ப என்ன எரிச்சல்னா, பாட்டாளி கட்சி பிஜேபியில போயிடுச்சு. இதே பாட்டாளி கட்சி ஏடிஎம்ல போச்சுன்னா பரவாயில்லப்பா, பிஜேபிக்கு எங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு கொடுக்கவே இல்லைன்னு எங்களுடைய வெற்றி ரொம்ப எளிதாயிடுச்சு. அதாவது ஒரு பக்கம் துண்டா பிரிஞ்சிருச்சு, அண்ணா திமுக ஒரு பக்கம் துண்டா பிரிஞ்சிருச்சு. மோடிக்கு எதிரான அலை வந்து ஒரு விஷயம் சார், 40 உறுதின்றாங்க. திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பலை தான் தமிழகம் முழுவதும் உள்ளது. இவர்கள் பணத்தை வைத்து ஓட்டு வாங்கலாம் என்று ஒரு செப்படி வித்தையை மனசுக்குள் வைத்துள்ளார்கள். ஆகவே நாடு முழுவதும் ராமரலை
ஆனா அதே ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, கடந்த இந்த பாரத் ஜோடோ யாத்திரையினுடைய நிறைவு விழால இவங்க இவிஎம் இல்லாட்டி ஜெயிக்க மாட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. சொல்லிக்கலாம் சார். அதாவது எப்படின்னா அந்த கிராமத்துல இடே யோக்கியா மாறாண்டா செம்பு எடுத்து உள்ள விடா செம்பு அடிச்சுட்டு போயிருவாண்டான்னு சொல்ற மாதிரி 50 ஆண்டுகளும் சாப்பிட்ட ருசி சார். நாட்டை 47 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாங்க. இப்ப இடையில சின்ன வேற கட்சிகள் கொஞ்ச நேரம் ஒரு 5 வருஷம் 3 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க. ஆனா 50 வருஷத்துக்கு மேல ஆண்டா காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு இப்போ 2017 நவைக்குது, வயிற்று பசி எடுக்குது, எப்படியாவது குழப்பத்தை எப்படி ஆட்சிக்கு வரணும். 2017 வரைக்கும் திமுக காங்கிரஸ்ல பிஜேபி கூட திமுக ஆட்சியில இருந்தாங்க. அது மாதிரி காங்கிரஸ்லயும் திமுக ஆட்சியில இருந்தாங்க. இப்ப 2017 திமுக எம்பிக்களுக்கு அங்க மத்தியில ஒன்னும் சாதிக்க முடியல. அதனால என்ன பண்ணா எதிர்த்து, அதாவது ஒரு அரசு மாநிலம் வளர வேண்டுமானால் தேசிய அளவில் பார்லிமெண்டில் மக்களுடைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு நீங்க முன்வைக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இங்க ஜெயிச்சுக்கிட்டு அங்க போய் சண்டை போடுறது. அப்ப சண்டை போடும்போது என்ன ஆகும்னா, அந்த நீங்க எந்த நோக்கத்துல ஜெயிச்சீங்களோ அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டு அந்த தொகுதி எந்த அதெல்லாம் கிடையாது. சும்மா சார், அதெல்லாம் சும்மா. சார் ஒரு விஷயம் சார், கேரளால கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, அவங்க வளர்ச்சியா கேட்க இல்லையா? மேற்கு வங்கத்துல திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குது, வளர்ச்சியா கேட்க இல்லையா? காங்கிரஸ் கூடிய பல மாநிலங்கள் அவங்க வளர்ச்சி கேட்கல. திமுக பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் 2017 இருந்து 2017 2019 ஜெயிச்சு வாக்களிச்ச மக்களுக்கு இவங்க எதுவுமே செய்யல. தங்களுடைய விளம்பரத்தை தேடிக் கொள்வதற்காக பெரியாரி செய்யும் அண்ணா செய்யும் சொல்லி தமிழ்நாட்டு பார்லிமெண்ட்ல பேசி டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். அதுதான் பிரதமர் சொல்றாரு, நீங்க இவங்களை ஓட்டு போட்டு வேஸ்ட், நீங்க பாஜக கூட்டணி வாக்களித்தால் இன்னும் பல திட்டங்களை அதுங்க கொண்டு வருவோம்னு சொல்றாரு. திரு காமாட்சி, பிரதமர் அவர்கள் இன்றைய தினம் சேலத்துல ஒரு மாநாட்டுல பங்கேற்றிருக்காரு. அதுல ஒரு குறிப்பா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, திமுக காரங்களுக்குலாம் தூக்கமே போச்சு, பாத்தீங்களா அலைகடல்னு மக்கள் குழுமியிருக்காங்க பாரதிய ஜனதாவுக்கு, இதை பார்த்து திமுகவுக்கு தூக்கமே தொலைஞ்சு போச்சுன்றாரு. அப்படியா? எனக்கு அதனால தூக்கம் போச்சா இல்ல வேற எதையாவது அனுப்பிச்சு வச்சதுனால தூக்கம் போச்சா? வேற என்ன அனுப்பிச்சு? அது நான் சொல்ல முடியுமா? பொது வழியில அப்படியெல்லாம் நல்ல வரவேற்பு இருக்குல்ல தமிழகத்துல. பிரதமருக்கு நல்ல வரவேற்பு. அவர் இந்த பாரத தேசத்தினுடைய பிரதமர், அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கறதுல என்ன தப்பு? நானே இங்க சென்னையா இருந்தா நானே வரவேற்பு கொடுக்க. அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கொங்கு பெல்ட்ல இந்த வாட்டி நாங்க வாஷ் அவுட் பண்ணி காட்டுவோம், பிஜேபி முழுக்க நாங்க அது கண்டிப்பா வாஷ் அவுட் பண்ணி கண்டிப்பா நான் அந்த சவாலுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன். கண்டிப்பா வாஷ் அவுட் ஆயிரும் பிஜேபி, கவலைப்படல பிஜேபி. அதுல ஒண்ணும் போல கெடுக்குது. அதாவது ஐயா எப்பயுமே அமைதியா ரசிக்கும்படியா பாடக்கூடிய ஒரு நல்லதொரு பாடக பேச்சாளர். ஆனா நான் அப்படி கிடையாது. நான் அரசியலை மட்டும்தான் அலசி ஆராய்ந்துதான் சொல்ல முடியும். இன்றைக்கு வந்த கூட்டங்கள் அது கூட்டி வரப்பட்ட கூட்டங்கள். அந்த கூட்டங்கள் செப்பு வித்தை கூட்டங்கள். ஏற்கனவே கோயம்புத்தூர்ல நடந்த கூட்டத்துல பள்ளி குழந்தைகளை எல்லாம் அழைத்து வந்தது இன்றைக்கு பேசும் பொருளாகி இன்றைக்கு தேர்தல் கமிஷன் வரை புகார் போயிருக்கு. ஆனா முட்டாள்கள் தேர்தல் கமிஷன்ல புகார் கொடுத்து என்ன பிரயோஜனம்? தேர்தல் கமிஷனே மோடி பாக்கெட்ல தானே இருக்கு, அதுக்கு எதுக்கு புகார் கொடுக்கணும்? இப்போ அண்ணன் சொல்றாருல, தேர்தல் கமிஷனே தேர்தல் பாக்கெட்ல இருக்குன்னு. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி அமைக்குதுன்னா அந்த ஆட்சியாளர்கள் கையில தான் காவல்துறை இருக்குது. நீங்க என்ன காவல்துறை எதுக்கு வச்சிருக்கீங்க? உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள வச்சு ஏவல் துறை ஆக்குறீங்க. இன்னைக்கு நீங்க என்ன சும்மா, அதாவது உங்க அரசு துறை மக்களுக்கு சேவை செய்தா அல்ல எதிர்கட்சி செய்வதா? உங்களுடைய சேம நல நிதிகளை பெருத்துக் கொள்வதற்காக அரசு இயந்திரத்தை பயன்படுத்துறீங்க. நீங்க தமிழ்நாட்டுல அரசாங்க பள்ளிக்கூடம் சார் ED/IT அவங்களுடைய வேலையால் அவங்க பண்றாங்க. ED/IT புத்தன் வீட்டுல போல, ED/IT காந்தி வீட்டுல போல, ED/IT கடலூர் அஞ்சல் போல. ED/IT சென்றது இல்ல அரசை ஏமாற்றியவர்கள், வரிகட்ட மறுத்தவர்கள், ஊழல் பெருச்சாளிகளை வைத்துதான் அவர்கள் சொல்றாங்க. சொன்னாங்க காந்திய சுட்டு கொன்ன பாவிகள் ஐயா, காந்திய சுட்டு கொன்ன பாவிகள். அந்த பாவிக்கு இன்னைக்கு செலவு வச்சிருக்காங்க இந்த பாவிகள். இதே சொல்லி எத்தனை நாள் ஓட்டுறீங்க? என்னத்த சொல்லி அதாவது திமுகவுக்கு இந்த பொய் சொல்றது, தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி தேவை. உண்மை இல்லையா? இதுக்கான விளக்கங்கள் நீதிமன்றத்தில் சொல்லியாச்சு, விளக்கம் சொல்லியாச்சு, இதெல்லாம் சொல்லியாச்சு. திரும்ப நீங்க அதே நீங்க அப்படி பாத்தீங்கன்னா மொழிப்போர் தியாகிகளா கிட்டத்தட்ட எத்தனை பேர் இன்னைக்கு கொண்டாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல?
அவங்கள எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனாங்க, எத்தனை குடும்பம் நடுத்தூர்ல நிக்குது. நீங்க இன்னைக்கு அப்பேற்பட்ட காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கீங்க. இலங்கையில இன்னைக்கு 1.5 லட்சம் மக்களை கொண்டு குவிச்சாங்களே, அன்னைக்கு இன்னைக்கு காங்கிரஸ் தானே திமுக ஆட்சி, மத்தியில காங்கிரஸ் ஆட்சி. அதுல உங்களுக்கு இறக்கம் தெரியல. இன்னைக்கு நீங்க காங்கிரஸ் எதிரும் புதிருமான கருத்துடைய நீங்கள் இன்னைக்கு காங்கிரஸ் தேவை. கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க, இப்ப கேரளால கம்யூனிஸ்டா பாருங்க, காங்கிரஸை ஒழிக்கணும் அவன் கம்யூனிஸ்ட்காரன் சொல்றாங்க, கேரளா கம்யூனிஸ்ட்காரன். இங்க சொல்றாங்க காங்கிரஸ் நம்மட இருக்கணும், பிஜேபி ஒழிக்கணும் சொல்றாங்க. அப்ப நிறமாறும் பச்சோந்தி, அதாவது இந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சி அத்தனையுமே சந்தர்ப்பவாதிகள், சுயநலவாதிகள், பாம்புக்கு ஒரு நாக்கு உள்ளது போல் இவர்களுக்கு மட்டும் 2 நாக்கு உள்ளது போன்ற நிலைப்படுவது. ஐஎன்டிஏ கூட்டணியில் அத்தனை தலைவர்கள் நிறம் மாறிய பச்சோந்திகள். நம்ம நிதிஷ்குமார் அப்படிதான் இருக்காரு, இந்தியா கூட்டணில இருந்து வந்தாரு அப்படின்னு நல்லா புரிஞ்சுடுங்க. கடைசியா இந்தியா கூட்டணியில் நடந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு பிரச்சனையை பண்ணாரு, எவ்வளவு எழுச்சியை உருவாக்கினாரு. ஆனால் ஐஎன்டிஏ கூட்டணி சனாதன அந்த சனாதன வார்த்தையை ஒழிப்போம் என்று சொன்னாரோ உதயநிதி, அன்றிலிருந்து ஐஎன்டிஏ கூட்டணிக்கு கொல்லி வச்சுட்டு போயாச்சு. சரக்கே இல்ல. ஆள் இல்லாத ஊர்ல டிஆர் திக்கின்றது திமுக. ஐஎன்டிஏ என்ற கூட்டணி ஆள் இல்லாத ஊர்ல டிஆர் கூட்டணி எழுதாத பக்கம் வாசிக்கிறாங்க. அதே போல அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும், ஆத்திரம் அவசரம். அவருடைய வாயாலேயே ஒரு விஷயத்த ஒத்துணுட்டாரு. உதயநிதி கொல்லி வச்சுட்டாருன்னு. ஆமா, உதயநிதி பாரதிய ஜனதா கட்சிக்கு கொல்லி வச்சாச்சு. உதயநிதி தமிழ்நாட்டுல கொல்லி வச்சது மட்டும் இல்ல, அகில இந்திய அளவுல கொல்லி வச்சாச்சு. நடக்க போறல சார். வச்ச கொல்லி அதை எரிஞ்சுக்கிட்டு தான் நாடு முழுவதும் ராமராஜ்யம் வீசுகின்றது, ராமர் அலை வீசுகின்றது. மீண்டும் 3வது முறை பாரத பிரதமர் வர வேண்டும் என்று தேசிய அளவில் மட்டுமல்ல தமிழகத்திலும் மக்கள் மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கின்றார்கள். இதை பொறுத்து கொள்ளாமல் திமுக டெய்லி ஏதாவது ஒண்ணு பேசணும். இந்தியாவில் ஐஎன்டிஏ தமிழ்நாட்டில் பாஜக கால் விடப்பட மாட்டோம். ஊண்டியாச்சே, இனிமேல் நீங்க என்ன சொல்லி கேட்கறதுக்கு? தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு முடிவு எடுத்துட்டாங்க சார், உங்களை அப்புறப்படுத்த வேண்டும். இதில் இந்த பொதுக்கூட்டத்துல இன்னொரு விஷயம் பார்க்கணும், கவனித்தக்க விஷயம். சென்ற முறையும் கூட மறைந்த முன்னாள் தலைவர்கள், அதிமுகவோட முன்னாள் தலைவர்கள் எல்லாம் பிரதமர் அவர்கள் புகழ்ந்து பேசியிருந்ததை பார்க்கிறோம். இந்த பொதுக்கூட்டத்திலேயே பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் புகழ்ந்து பேசியிருக்காங்க. மேலும் அவர்கள் அந்த பெண்மணிக்கு நீங்க என்னென்னலாம் சித்திரவதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்காரு. சோ இது எப்படி நம்ம பாக்குறோம்? அதாவது ஓபிஎஸ் அவர்களை அழைக்கும் பொழுது அதிமுக சார்பில் ஓபிஎஸ் பேச வருவார் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் கேளுங்க, ஓபிஎஸ் அவர்கள் ராமன் வனவாசம் சென்ற போது பரதன் எப்படி ராமருடைய செருப்பை வைத்து ஆட்சி நடத்தினாரோ ஒரு மாடல் நூலாக, அதே போல் ஓபிஎஸ் ஜெயலலிதா அம்மையாருக்கு துயரம் வரும்போதும் துன்பம் வரும்போது சட்டச்சிக்கல் வரும்போதெல்லாம் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தாரு. அவங்க திரும்ப கொடுத்தாங்க. ஆனா இபிஎஸ் அப்புறம்ல நம்பி நீ வச்சுக்கோ நாங்க வருவேன்னு சொன்ன போது அதுக்கு முன்னாடி திறந்து பார்த்த மாதிரி துரோகத்தின் இது. ஆகவே எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிற அதிமுக ஜெயலலிதாவையும் மறந்து விட்டார்கள், எம்ஜிஆரையும் மறந்து விட்டார்கள். ஆகவே எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மறந்தா எடப்பாடி தலைமையில் அதிமுக இன்னைக்கு பிஜேபி கையில் எடுத்திருக்குது. நாங்கள் மறக்கவில்லை, ஜெயலலிதா போல் ஆட்சி தருவோம், எம்ஜிஆர் போல் ஆட்சி தருவோம் சொல்லல. என்ன தப்பு இருக்குது? ஊழல் இல்லையா இப்போ சார்? அவங்க மரணிக்கும் போது ஏன் ஒரு குற்றவாளி சார்? ஆமா சார், தண்டனை பெற்றாங்களா இல்லையா? தண்டனை பெற்றாங்க, நீதிமன்றத்தில் தண்டனை இருக்குது. இல்ல சார், தண்டனை பெற்றார்கள், நீதிமன்றத்தின் வழக்கு உள்ளது. நல்லாக புரிந்துகள். திமுக கட்சியை போல் பூச்சி மருந்துலையும் வீரணா ஊழலையும் கூவத்திலையும் ஆத்திலும் குருட்டு தண்ணீர்ல ஊழல் நாங்க பண்ணலாம் தாமா. நாங்க தண்டனை வாங்கல சார், நாங்க தண்டனை வாங்கல, தண்டனை பெற்ற குற்றவாளிகள் சார். நீங்க அதாவது தப்ப காரணம் என்னன்னா உங்களுக்கு தான் இந்த பொய்யை மெய்யாக்குவீர்கள், மெய்யை உண்மையாக்குவீர்கள். உங்களுக்கு எல்லாம் தமிழக அரசு இல்ல சார், இல்ல சார், இவங்க இதெல்லாம் கைது சார். இதுல தப்பிக்கிறதுக்கு சட்டத்தின் முன்னால் தப்பிச்சு ஓடுறதுல திமுக கைதேர்ந்த கலைஞர்கள், கைதேர்ந்த செப்படி வித்தர்கள் சார். சாதாரண ஆட்கள் கிடையாது இவங்க எல்லாம். எதிர் காமாட்சி நிறைவான பார்வை. பிரதமர் அவர்கள் மீண்டும் ஜெயலலிதா அம்மையாரை போந்து பேசியிருக்காரு. உங்க ஆட்சியில தான் அம்மையாருக்கு பல தீண்டத்தகாத விஷயங்கள்லாம் நடந்துச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசுன்னு சொல்லியிருக்காரு. இறுதியான பார்வை. ஆமையா, பாண்டிச்சேரியில 9 வயசு பிள்ளைய ரேப் பண்ணது எங்க ஆட்சி தான். இவங்க கூட்டணி ஆட்சியா எங்க ஆட்சியா? கற்பனை போலீஸ், பெண் போலீஸ். இருங்க சார், கொஞ்சம் பொறுங்க சார். பிரியாணி கடையில பண்ணாங்க சார், சும்மா இது யாரு பண்ணா சார் சொல்லுங்க? கற்பனை பெண்ண 10 பேர் சேர்ந்து ரேப் பண்ணா அது இவங்க ஆட்சி, அது இவருடைய ஆட்சியில தான். இதெல்லாம் மூடி மறைச்சு மோடி
திரு மோடி அவர்கள் மோடி மஸ்தான் வேலை பார்க்கிறாரே தவிர, அதாவது இது வந்து இவர் பிரதமராக சார், இந்த பணியில் சந்தர்ப்பம் ஏதோச்சமான நிலைப்பாடு சமூக ஊர்களுடைய நிலைப்பாடு. ஆனா தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலே பிரியாணி கடையில அடி, பியூட்டி பார்ல பிடிச்ச அடி, மாமூல் கேக்கர்ல அடி, எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. ஆட்சி வந்த அன்னைக்கு, மெஜாரிட்டி வந்த அன்னைக்கு அம்மா உணவத்தை பிடிச்சு போர்டெல்லாம் கிழிச்சு வருகிறாங்கன்னா இவங்க சொல்றாங்க எப்படி இருக்கு சொல்லுங்க வந்து. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். ஆகவேதான் பிரதமர் தொடர்ந்து தமிழக இன்னும் இந்த தேர்தலுக்கு முன்னால ஒரு குறைஞ்ச 6 முறையாவது தமிழ்நாட்டில் வருவாரு. திமுகவை குடும்ப ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும், குடும்ப ஆட்சியை அப்புறப்படுத்தி தேசிய ஆட்சி மலர வேண்டும். நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து தாமரைப்பூ சின்னத்திற்கும் பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பு அளியுங்கள் என்றுதான் பிரதமர் சொல்கின்றார். தவிர்த்து திமுகவுடைய மக்கள் விரோத செம்படுத்து உள்ள வையின்னு சொல்ற கதை தான் இது. திமுக வந்திருக்காரு, திமுகவுக்கு தான் பொருந்தும். பாப்போம் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் எப்படி தீர்ப்பளிக்க இருக்கிறாங்கன்னு சொல்லி மக்களே எஜமானர்கள். உங்களுடைய இதுவரை கருத்தை பகிர்ந்து நன்றி.